கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் பிலிப்பியர் 2 அதிகாரம் 5 வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஆமேன். இன்று சந்திக்கும் பிரச்சனைகள் 99% பிரச்சனைகளுக்கு காரணம் நீங்களே. உங்கள் தவறான அணுகுமுறை தான் இதற்கு காரணம். இதை ஒரு பிரச்சனையாக கருதாமல் அந்த பிரச்சனைகளை உங்கள் மனதை கலக்கி வீணாக்கி விடுகிறது. உதாரணமாக, மிகச்சிறிய மண் துகள்கள் கண்களின் விழுந்தவுடன் உடனே கண் கலங்கி சிவந்து எரிச்சலும் வேதனையும் ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் இது போன்ற சிறிய மண் துகள்கள் கடலில் உள்ள முத்து உருவாகும் சிப்பிக்குள் விழுந்தால் அச்சிப்பிக்குள் விழுந்த மண் துகள்களை சிப்பிக்குள் உள்ள புழுவானது எடுத்து அந்த சிறிய மண் துகள்கள் மீது ஒருவித திரவத்தினால் மூடி அத்துகள்களே அளவின்படி ஒரு விலை உயர்ந்த முத்தாக மாற்றிவிடுகிறது. உங்களுக்குள் ஏற்படுகிறதான பிரச்சனைகள் யாவுமே மண் துகள்கள் போன்றவையே. நமது கண்களில் விழுந்தால் கண்களில் எரிச்சலும் வேதனையும் உண்டாக்கி அது விடுகிறது. ஆனால் இந்த துகள்கள் சிப்பிக்குள் விழுந்தால் சிப்பி அந்த துகள்களை மூடி மறைத்து பாதுகாத்து விலை உயர்ந்த முத்தாக மாற்றி விடுகிறது போல, நீங்களும் உங்களிடம் வருகிறதான பிரச்சனைகளை எதிர்நோக்கி மூடி மறைத்து சிந்தித்து செயல்பட்டால் உங்களுக்குள் பெரிய ஆசீர்வாதம் உருவாகிறது. இன்று நீங்கள் தினம் தினம் சந்திக்கும் பல்வேறு பிரச்சனைகள் உண்டு. இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்கள் பரமபிதா அனுமதி அளித்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். எதற்காக அனுமதி அளித்திருக்கிறார்? அந்த சிப்பிக்குள் விழுந்த துகள்களை அந்த சிப்பி மூடி மறைத்து முத்தாக்கி மாற்றிவிட்டது. நீங்கள் சந்திக்கும் அனுதின பிரச்சனைகள் அவைகளை பட்டியல் போட்டு தேவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துங்கள். பிரச்சனைகளை பார்த்து பேசுங்கள். ஆனால் உன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று உங்கள் வாயினால் அறிக்கையிடுங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பிரச்சனைகள் மூலம் உங்கள் பழைய தீய சுபாவங்கள் மெழுகு போல உருக செய்யவே தான் இப்படி வருகிறது. கடைசியில் நீங்களும் கிறிஸ்துவை போல ஜெயம் பெறுவீர்கள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் ஆளக்கடவது. ஆமென். God bless you.